ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் ஏமனா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகமா இருக்கிறேன். ஓகே, உற்சாகமா அப்படி எனக்கான ஒரு கதைக்குள்ள போயிடலாம். எனக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு துறவின்னு சொல்றதா இல்லை ஞானின்னு சொல்றதால ஒரு மனிதர். சரி. அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்குவம் அடைந்த நிலையிலேயே என்ன பண்ணுவார், அந்த பக்குவம் அடைந்த கண்ணோட்டத்தில் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவார், பார்ப்பாரு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனிதராக என்ன பண்ணியிருக்காரு, இருந்திருக்கிறார். அப்போ அவர் எல்லா மக்களுக்கும் ரொம்ப அவரை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எல்லாருடைய வாழ்க்கையில் எதுவும் தேவையான ஆலோசனைகள் இப்படி நிறையா கொடுத்துட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய மனைவி வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாருமே, ஐயோச்சா நல்ல மனுஷனாச்சு, அவருடைய மனைவி வேறு இறந்துருக்காங்க, கண்டிப்பாக துக்கத்தில் இருப்பார், நம்மளும் போய் அவரோட துக்கத்தில் என்ன பண்ணணும், பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரோட துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவரோட வீடை நோக்கி போகிறாங்க. போனால் அவர் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாளம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு கொட்டு அடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கிறார். என்னடா இது, ஒரு துக்கமாக இருப்பார், நம்ம துக்கம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா இவர் உட்காந்து கொட்டு அடிச்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும், ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், தைரியமாக கேட்டார், என்னையா நீங்கள் சோகமாக இருப்பீங்க, உங்ககிட்ட துக்கம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம், நீங்கள் என்னடானு உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மனைவி இறந்தது உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சிம்பிளாக சொன்னாராம், என் மனைவி இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உடலும் கிடையாது, உயிரும் கிடையாது. இன்னைக்கு இறந்த பிறகு அதே மாதிரி தான், உடலும் கிடையாது, உயிரும் கிடையாது, பாதியில வந்தது பாதியில போயிருச்சு. இதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அப்போ அந்த சுற்றி இருந்த மக்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ஒரு பக்குவம் அடைந்த நிலை அப்படிதான், வெற்றியையும் தோல்வியும் இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாவற்றையுமே சரிசமமாக அந்த மனம் என்ன பண்ணும், ஏற்றுக்கொள்ளும். சூப்பர், சூப்பரான ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கி இருக்கும். இப்போ ஆலை தரிசனம் பார்க்கலாம். ஆலை தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சிறப்பா நம்ம தொடங்கிட்டோம். நம்ம கதையில கேட்ட மாதிரி தான், வெற்றியும் தோல்வியும் நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் வந்து பக்குவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு அமைய போகுது. இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விவிலியத்துல வந்து வாசிக்கக்கூடிய இயேசுவினுடைய சீடர்களா இருக்கக்கூடிய 2 நபர்கள், ஒன்று பேதுரு, இன்னொன்று வந்து சீடரா இருந்த யூதாஸ் இஸ்காரியோத். இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, 2 பேருமே ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்க, ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு. 2 பேரும் பண்ணதும் தப்பு தான், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். இருந்த போதிலும் பேதுருக்கு ஒரு வாய்ப்பு, மனமாற்றம் கிடைச்சது.
ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து என்ன அவர் பண்ணார்? வந்து அவரோட தவறை உணர்ந்து அவரே அவர் உயிரை மாய்த்து கொண்டார். அதாவது அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும், சரி செய்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் போல. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே வருத்தப்பட்டாரு, வருத்தப்பட்டு உயிரை என்ன பண்ணிட்டாரு. இன்னொருத்தர் ஐயோ நம்ம மறுதளிச்சிட்டோமே வருத்தப்பட்டு அந்த தவறை திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணார், பயன்படுத்தினார், வாழ்வு பெற்றுக்கொண்டார். அப்போ இவங்க 2 பேரும் நமக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம ஏதோ ஒரு சில தப்பு செஞ்சுட்டோம், என் வாழ்க்கை தப்பான ட்ராக்ல என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தவறான பாதையில் பயணிக்க தொடங்கிட்டேன் அப்படின்னா அதை மாற்றிக்கொள்வதற்கு வருஷக்கணக்காகுமா இல்லை நாட்கள் கணக்காகுமா இல்லை எவ்வளோ ஆண்டுகள் எடுக்கும் அப்படின்லாம் கணக்கே கிடையாது. அதை நாம் வருந்தி திருந்தக்கூடிய அந்த ஒரு நொடியில் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண மாற்றம் காண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி மாற்றம் காணுவதற்கு நான் தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறேன், என்ன சரியான ட்ராக்ல என்னை நானே என்ன பண்ணணும், கொண்டு வரணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன செய்ய சொல்றாங்கன்னா, நம்மளை ஏதோ ஒன்று தப்பான ட்ராக்குக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை நிறுத்தி விடுவது. அதாவது நான் என்னை மாற்றிக்கொள்வது எவ்வளோ முக்கியமோ அதுபோல நான் தவறாக போவதற்கு இந்த சூழல் ஏதோ ஒன்று எனக்கு காரணமா இருக்கு இல்லையா, சூழல் நான் வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு சிலருக்கு மது பழக்கம் பாங்க, எனக்கு அதெல்லாம் விடவே முடியலைங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம்பாங்க. காரணம் என்னன்னா ஏதோ ஒரு சில நண்பர்களை பார்க்கின்ற பொழுது அந்த சூழல் அமைகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, செஞ்சிடறாங்க. அப்போ அந்த சூழல் அமைய விடாமல் தடுக்க வேண்டும். அப்படி கூப்பிடுறவங்க கிட்ட நான் வந்து இந்த வேலையா இருக்கு அந்த வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டோம்னா நம்ம அந்த தவறு செய்யாமல் இருப்போம், எஸ்கேப் ஆயிடலாம். கண்டிப்பா கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். நாட்டின் மீது அருள் கூர்ந்தீ யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீ உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாள் தினமொரு திருப்பாடலில் நாம் சிந்திக்க இருக்கின்ற திருப்பாடல் 85. திருப்பாடலினுடைய முதல் இறைவார்த்தையிலிருந்து 7வது இறைவார்த்தை வரை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய நாளின் பல்லவியாக நாம் வாசிப்பது, ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இன்றைய இந்த தியானத்தில் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த திருப்பாடலானது ஒரு நம்பிக்கையின் ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. கடவுள் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மீட்பையும் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக தெளிவுபடுத்துகிறது. அதுபோல மக்களும் கடவுளை நோக்கி, ஆண்டவரே எங்களை மீட்டருளும், உமது இரக்கத்தை எங்களுக்கு தாரும், உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும் என்ற நம்பிக்கையோடு இறைவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அருமையான திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ராயல் மக்கள் பாபிலோனில் சிறையில் இருந்த பொழுது அவர்கள் சிறை வாசம் முடிந்தவர்கள் திரும்பிய பின்பு பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது என்று பல விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் நாடு திரும்பி இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படவில்லை. ஆலயம் இடிந்திருந்தது, பொருளாதாரத்தில் அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள், அவர்களுடைய ஆன்மீக வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான்
மக்கள் கடவுளை நோக்கி இறைஞ்சுவதை, மன்றாடுவதை, அவருடைய இரக்கத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதை இந்த திருப்பாடல் அழகாக எடுத்து கூறுகிறது. இந்த திருப்பாடலுடைய முதல் 3 இறைவார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில் இறைவன் ஏற்கனவே அந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் அந்த மக்கள் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். மீண்டும் அவருடைய தேவைகளை, அப்பொழுது நீர் காட்டிய அந்த இரக்கத்தைப் போல இப்பொழுதும் எங்கள் மீது இறங்கும் என்று கடவுளை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். இறைவார்த்தை 4 முதல் 5 வரை இருக்கின்ற இறைவார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இந்த திருப்பாடல் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு வருகிறது. மக்கள் இன்னும் முழுமையான ஒரு அமைதியை அவர்கள் கண்டடையவில்லை, அனுபவிக்கவில்லை. அதனால் அவர்கள் ஆண்டவரே மீண்டும் எங்களை புதுப்பித்தருளும் என்று கடவுளை நோக்கி மன்றாடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, இறைவசனங்கள் 6 முதல் 7 வரை நாம் பார்க்கின்றோம். ஒரு மிக அழகான ஒரு விண்ணப்பத்தை மக்கள் அந்த திருப்பாடல் வழியாக இறைவனை நோக்கி ஏறெடுக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது வெறும் பொருளாதார வளத்தை மட்டும் அல்ல, அவர்கள் கேட்பது ஆன்மீக புத்துணர்ச்சி. அவர்கள் கேட்கின்றார்கள், இறைவனுடைய அன்பை கேட்கின்றார்கள், அந்த மீட்பினுடைய அனுபவத்தை அவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள். ஆகவே நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் அந்த மக்களைப் போல நாம் இறைவனை நோக்கி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உமது அன்பை எங்களுக்கு தாரும், தினந்தோறும் எங்களை புதுப்பித்தருளும், உம்முடைய மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆகவே இந்த திருப்பாடல் சொல்லுகிறது, கடந்த காலத்தில் நம்மை நடத்தின அதே இறைவன் இப்பொழுதும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் நம்மை கைவிடாமல் நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே கண்களை மூடி நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட மக்கள் இறைவனை நோக்கி ஜெபித்தது போல, தங்களுடைய தேவைகளை கேட்டது போல நாமும் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி, கரங்களை கூப்பி, எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, உமது எல்லையற்ற அன்பிற்காகவும் தினமும் எங்கள் மேல் பொழியும் அருளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் உமது கருணை கண்களால் மன்னித்து தூய இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். சோர்ந்து போன எங்கள் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்து உம்மை முழு மனதோடு நம்பும் வரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்களில் அன்பையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிலைநாட்டியருளும். நோயற்றவர்களுக்கு நலனையும், துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் வழங்கியருளும். சோதனைகளின் நடுவிலும் உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழும் அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களுடைய வார்த்தைகளிலும் செயலிலும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட உதவி செய்யும். எங்களை மன்னிக்க கற்றுக் கொடுத்து பிறரையும் இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும் இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு புதுப்பித்தருளும். திரு அவையை ஆசிர்வதித்து திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அனைத்து இறைமக்களையும் உமது கரங்களிலே நீரே பாதுகாத்தருளும். எங்கள் இளைஞர்களை உண்மையின் பாதையில் நடத்தி குடும்பங்களை உமது அன்பில் உறுதிப்படுத்தும். இந்த உலகில் நாங்கள் உமது அன்பின் கருவிகளாகவும் உமது இரக்கத்தின் சாட்சிகளாகவும் வாழ அருள் புரியும். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்டு ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சரியான பாதையில் பயணிப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கெட்ட பழக்கங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா, எப்படியாச்சும் இந்த கெட்ட பழக்கத்தை என்னால விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, முதல்ல அந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுட்டோம்னா அடுத்தது அதை செய்யணுன்ற எண்ணம் எனக்கு தோணாது. அந்த பாதையில போகணுன்ற எண்ணம் கூட எனக்கு வராது. சோ அந்த முதல்ல விட்டுட்டாலே போடும். அடுத்தடுத்து நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டலா வந்து நம்ம விட முடியும். அதாவது நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம், என்னென்ன கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, இதுல எதை என்னால ஈஸியா உடனே விட்டுவிட முடியும். அப்ப அந்த விஷயத்தை முதல்ல அதை வாசிக்க அந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் பிரகாரம் ஒவ்வொன்றையாக விட்டுவிட தொடங்கினால் நிச்சயமாக தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு நம்மால் மாற்றம் காண முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஜூலை 21 புனித பிரின்திசி லாரன்ஸ். இத்தாலி நாட்டில் உள்ள பிரின்திசியில் வாழ்ந்த குலியல்மோ எலிசபெத் மசில்லா பெற்றோருக்கு கிபி 1559 ஆண்டு ஜூலை 22 நாள் பிறந்தார் லாரன்ஸ்.
வெனிஸ் நகரில் உள்ள புனித மார்க்கு கல்லூரியில் கல்வி பயின்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1575ஆம் ஆண்டு தன் 16வது வயதில் கப்புச்சின் சபையில் சேர்ந்தார். திருத்தொண்டராக இருக்கும்போதே மறையுறையில் சிறந்து விளங்கிய லாரன்ஸ் தன் 23வது வயதில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அறிவு கூர்மையிலும் ஆளுகை திறனிலும் சிறந்திருந்த லாரன்ஸ் தன் சபை தலைமை தந்தையின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டார். பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றிருந்த லாரன்ஸிடம் திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் யூதர்களை மனமாற்றும் பொறுப்பினை ஒப்படைக்க யூதர்களுக்கு கிறிஸ்துவ மறையினை அவர்களது தாய்மொழியிலேயே எடுத்து கூறினார். ஜெர்மனி, ஆஸ்திரியா பகுதிகளில் கப்புச்சின் சபையை விரிவுபடுத்தி இல்லங்களை கட்டி எழுப்பிய லாரன்ஸ் வியன்னா, கிராஸ் போன்ற பகுதிகளில் மாநில சபைகளை உருவாக்கினார். கிபி 1602ஆம் ஆண்டு கப்புச்சின் சபையின் அகில உலக தலைமை தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாரன்ஸ் கிபி 1619ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இறையியலிலும் மெய்யியலிலும் சிறந்து விளங்கி ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட லாரன்ஸினை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1881ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 23ஆம் யோவான் 1959ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கப்புச்சின் சபை குருக்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் தவறான பாதையிலிருந்து நம்மளை சரி செய்து சரியான பாதையில் போறதுக்கான வழிகள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன வழி? ஸோ அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா, இப்போ எல்லா விஷயங்களும் நம்முடைய மனதிற்குள்ளே ரகசியமாக இருக்கிற வரைக்கும், ஏதோ ஒரு கசடு, ஏதோ ஒரு அழுக்கு என் மனசுக்குள்ள ரகசியமா இருக்கிற வரைக்கும் அது என்ன அச்சரிச்சுக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அப்போ அதை நான் வெளியே என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ வெளியே சொல்லணும் அப்படிங்கிறப்ப எனக்கு நம்பிக்கைக்குரிய ஏதோ ஒரு மனிதர் அது கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. என் நண்பனாக இருக்கலாம், இல்லை என்னுடைய உறவினராக இருக்கலாம், இல்லை என்னுடைய அம்மா அப்பா யாராவது கணவன் மணி யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க கிட்ட போய் இப்படி ஒரு தப்பு நான் செஞ்சுட்டேன், இந்த தப்பு என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, மனசை உறுத்தி கொண்டே இருக்கின்றது, என்னை ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ளே என்ன பண்ணியிருக்குது வச்சிருக்குது. ஸோ அப்போ இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா இந்த விஷயத்தை நான் யார்ட்ட என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். அப்போ அந்த நபர் வந்து நம்மளை தீர்ப்பிடக்கூடாத நபராக என்ன பண்ணணும் இருக்கணும். நம்மளை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு யோசிக்காத நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, நாம் அதிகம் நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம கத்தோலிக்க திருவிழா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்ஃபெஷன், ஒப்புரவு ஒரு சாதனை. என்ன பிரச்சனை ஸோ மனசுக்குள்ள எவ்வளோ பாரமாக இருந்தாலும், எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், எவ்வளோ குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் அந்த கன்ஃபெஷன் போயிட்டு வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசு எப்படி ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக, ஒரு வெயிட்லெஸ்ஸாக, ஒரு மென்மையான ஒரு மனதை போல் நமக்கு உணர்வதற்கு காரணம் என்னன்னா இதுதான். ஸோ அப்போ இதை செய்கின்ற பொழுதும் தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு நம்மால் வர முடியும். இதையும் கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். கரை புரண்டோடு மாற்றங்கரையில் 10 கோழை முட்டாள்கள் குழப்பத்தோடு தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்க அவர்களை அணுகினார் முல்லா. ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தவிப்பு? நாங்கள் 10 பேர் ஆற்றில் இறங்கி அந்த கரைக்கு செல்ல தயக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த குழப்பம், தயக்கம். இவ்வளவுதானே, இதோ நான் உங்களை கொண்டு போய் விடுகிறேன். என்ன கொடுப்பீர்கள்? தலைக்கு 10 காசு தருகிறோம். ஒத்துக்கொண்ட முல்லா ஒவ்வொருவராக கையை பிடித்து அக்கறையில் கொண்டு போய் விட்டார். கொஞ்சம் சிரமப்பட்டுதான், சர்வசாக்கரையாகத்தான். ஆற்று வெள்ளத்தின் வேகம் அப்படி இப்படி 9 பேரை கொண்டு போய் பத்திரமாக கரையேற்றி விட்டார். கடைசியாக 10வது நபரை கொண்டு போய் கொண்டிருந்த போது, நடு ஆற்றிலே போய்கொண்டிருந்த போது திடீர் வெள்ள பெருக்கெடுத்து விட கை நழுவி போனார் அந்த நபர்.
எவ்வளவு சிரமப்பட்டும் படாத பாடுபட்டும் அந்த 10வது நபரை காப்பாற்ற முடியவில்லை. ஆற்றோடு போய்விட்டார் அந்த 10வது நபர். என்ன செய்ய? வாடிய முகத்தோடு அக்கரையை அடைந்தார் முல்லா. அங்கே காத்து கொண்டிருந்த அந்த 9 கோழை முட்டாள்களும் கேட்டார்கள், முல்லா, ஏன் இப்படி வாடிய முகத்தோடு வருகிறீர்கள்? சொன்னாராம் முல்லா, பின்னே முகவாட்டம் இருக்காதா? என்னுடைய வருமானத்தில் 10 காசு குறைந்து போய்விட்டதே. கேட்ட அந்த 9 முட்டாள்களும் ஆறுதல் சொன்னார்களாம் இப்படி. முல்லாவின் பதிலில் இருந்த சூட்சுமத்தை உணராதபடியே, கவலைப்படாதீர்கள் முல்லா, அந்த 10வது காசையும் நாங்கள் சேர்த்து தந்து விடுகிறோம். சூட்சுமம், அது உண்மையின் ரகசிய வாசல். யாரும் திறக்காத திசையில் அதை தேடு மனமே. அது சொல்ல முடியாத உண்மையின் நிழல். சொற்கள் மௌனமாகும் இடத்தில் அதை தேடு மனமே. சூட்சுமம், அது கடவுளின் கையொப்பம். நம்பிக்கையுடன் அதை இன்னும் கண்டு உணர்ந்து வாசி மனமே. அது ஒரு நுண்ணிய சிந்தனை, அதிபெரும் ஞானத்தின் அடித்தளம். அந்த ஞானத்தை ஞானமாய் அடைவாய் மனமே. சூட்சுமம், அது தோற்றமல்ல, அழகின் ஆன்மா. தொடு உணர்வை தாண்டிய அந்த உணர்வை தோராயமாகவாவது தொடுவாய் மனமே. சூட்சமம், அது ஆன்மாவின் நுண்குரல். ஆள் அமைதி வழியாக அதை நீ அடைவாய் மனமே. ஆம், ஒரு சூட்சும ஞானி. அவர் பெரிய அறிவை சொல்லி சிறிய அறிவை சொல்லாமல் சொல்லும் நபர். பாராட்டுக்காகவே மட்டும் உழைக்காதவருக்கு மட்டுமே தெரியும் வெற்றிதான் சூட்சுமம் என்பது. ஒரு சந்தோஷத்தின் சூட்சுமம் என்ன தெரியுமா? ஒரு முட்டாள் தன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்களை வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவார். அதுதான் சூட்சுமம். எச்சரிக்கை நண்பா, இல்லாததை இருப்பதாக காட்டுவதும் இருப்பதை இல்லாததாக ஆக்குவதும் தான் இந்த காலகட்ட இணைய வழி AI டூல்ஸ் என்கின்ற செயற்கை நுண்ணறிவின் சூட்சுமம். பார்த்து நடந்து கொள் நண்பா. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வாழ்க்கையில நான் வந்து சிறு சிறு தவறு தான் செஞ்சுட்டு இருப்பேன். அந்த சிறு சிறு தவறை நான் வந்து விடுறதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ளும் பொழுது என்னால எல்லாத்தையுமே சரிவர செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வரும். கண்டிப்பா. முதல்ல நம்ம எதை விடணும் அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம விட்டுட்டோம்னாலே அடுத்தடுத்து நம்ம எல்லா தவறுகளையும் நிறுத்த ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த தவறான வழிக்கு போகணுன்ற எண்ணம் கூட எனக்கு தோணாமல் இருக்கலாம். நிச்சயமா நம்ம அந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்றப்போ அதை திருத்திக் கொள்வதற்கான வழிகள். ஏன்னா நான் ஒரே நாள்ல என்னோட எல்லா தவறுக்கும் அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சு அன்னையில இருந்து நான் அடுத்த நாள்ல இருந்து நான் நல்லவனா மாறிடுவேன் அப்படி யாரால் முடியாது. அப்படி ஒரே நாள்ல யாருமே மாறினதும் கிடையாது. அப்போ அதை மாற்றிக்கொள்வதற்கு நான் என் ப்ரையாரிட்டி பிறகு இந்த தவறு செய்திருக்கேன். அப்போ இந்த தவறுக்கு ஈக்குவலாக நான் செய்ய வேண்டிய இன்னொரு நல்ல விஷயங்கள் என்ன? அப்போ எங்கெல்லாம் என் லைஃப்பில் நெகட்டிவ் இருக்குதோ, அந்த மைனஸ் இருக்குதோ, அந்த மைனஸ்லாம் நான் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு செய்ய வேண்டிய நல்ல நல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாளில் திரும்பி பார்த்தா என்கிட்ட வந்து அழிக்கிறதுக்கு மைனஸ் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் போய்விடும். சிறப்பு கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து கண்டிப்பா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோஸ், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கை தவறான வழியில போயிட்டு இருக்குன்னா அதை நான் சரி செய்யறதுக்கான வழிகளை நான் பார்க்கணும் இல்லையா? அடுத்ததான் என்ன வழியை நம்ம தேடணும்? ஸோ அடுத்ததான் என்ன வழியை தேடணும், எந்த வழியை பின்பற்ற வேண்டும், என்ன செயல் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தவறு செய்வதை எனக்கு இன்கன்வீனியன்ட்டாக நான் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எப்படிங்க சாத்தியமாகும்? தப்பு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்க போய் தான் என்ன பண்ணுறோம், நம்ம அதை செய்யணும். அதை எப்படி எனக்குள்ள அப்படி மாற்றிக்க இன்கன்வீனியன்ட்டாக மாற்ற? வெரி சிம்பிள். இப்போ மது பழக்கம் இருக்குது, எனக்கு 7 மணி ஆனாலே குடிக்கணும்னு போல தோணுதுங்க, நடுங்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க 6 மணிக்கு என்ன பண்ணிருங்க, சாப்பிட்டுருங்க. ஓகே. அப்ப 6 மணிக்கு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வயிறு ஃபுல்லாயிடும். குடிக்கணும்னு தோணாது. குடிக்கணும்னு நினைச்சாலும் குடிக்கிறதுக்கான இடம் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ அப்போ இன்கன்வீனியன்ட்டா என்ன பண்ணியாச்சு, மாத்தியாச்சு. எனக்கு இந்த பாதையில வரும்போது எனக்கு அந்த கடையை பார்த்த உடனே கால் அதுவாகவே உள்பக்கம் இழுக்குதுங்க. பாதையிலே போகாதீங்க, வேற ரூட் ஏதாவது கண்டுபிடிச்சு போங்க. அவ்வளவுதான், சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ அப்போ இந்த மாதிரி
தவறு செய்வதை இதெல்லாம் எனக்கு தவறு செய்ய ஈஸியாக இருக்குது, அதை நான் எனக்கு இன்கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு வந்து சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அப்போ அதை இன்கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு, தேட வேண்டும். அது ரொம்ப சிம்பிளான வழிகள் தான். பிரச்சனை ரொம்ப பெரிய செயல்கள் செய்யணுங்கிற வேலைலாம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன இன்கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிட்டோன்னா அப்போ அந்த தவறு செய்வதற்கு கடினமாக இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், செய்யாமல் நிறுத்தி விடுவோம். ஓகே, கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஃபீவர் ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு நோயின் அறிகுறி. when it becomes dangerous, எந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உதயநிலா, யுவர் கன்சல்டன்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஃபீவர் ஒரு டிசீஸ் கிடையாது. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது வர ரெஸ்பான்ஸ், நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் ஃபீவர். நார்மலான ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இஸ் ஃப்ரம் 98.4 Fahrenheit to 98.6 Fahrenheit. ஸோ உடம்போட டெம்பரேச்சர் எப்போ இதை தாண்டுதோ அதை தான் நம்ம ஃபீவர்னு சொல்கிறோம். ஃபீவர் எப்போல்லாம் வரலாம்? தொற்று, இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ், பாக்டீரியா, பாராசைட், ஃபங்கை, இந்த மாதிரி எந்த ஆர்கானிசம்ஸ் ஒரு தொற்று நம்ம உடம்புல காஸ் பண்ணாலும் அது ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகலாம். அடுத்து நீங்கள் ஒரு பக்க விளைவுகள் ஆஃப் நீங்கள் ஒரு வேக்சின் எடுக்கிறீங்க, தடுப்பூசி போடுறீங்க அப்படின்னா அதோட சைடு எஃபெக்டாக ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், உடம்புல வீக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது, இல்லை உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸாக ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகலாம். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல இருக்க செல்லுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படின்னா உங்களுக்கு அது ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முடக்குவாதம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகலாம். யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த ஃபீவர்ஸ் வந்து வைரல் தான். காமன் கோல்டு, ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா, ரைனோ வைரஸ் இதெல்லாம் காஸ் பண்ணுற ஃபீவர் வந்து ஆர் நாட் டேஞ்சரஸ் யூஸ்வலி, அட்லீஸ்ட் ஃபார் அடல்ட்ஸ். 2 to 5 daysக்குள்ளே அது வந்து இட் வில் செட்டில் ஆன் இட்ஸ் ஓன். நீங்கள் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். பட் உங்கள் ஃபீவர் 5 daysக்கு மேலே இருக்குது ஆர் அசோசியேட்டட் சிம்டம்ஸ், மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறீங்க, குனிஞ்சு நிமிந்தா கழுத்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, உடம்புல தடிப்புகள் ஏற்படுது, காலையில் ப்ரஷ் பண்ணும்போது ஈரிலிருந்து பிளட் வருது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, அடிவயிறு ரொம்ப வலி ஏற்படுது, வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்குது, அதாவது டீஹைட்ரேஷன் வர்ற அளவுக்கு உங்களுக்கு வாமிட்டிங், டயரியா இருக்குது, ஆர் உங்களுக்கு சுயநினைவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த நேரம், இது பகலா இரவா, உங்க கூட யார் இருக்காங்க, இப்படிங்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வர வேண்டியது இருக்கும். இதை தாண்டி 60 வயதை தாண்டினவங்க, பிரெக்னன்ட் பேஷண்ட்ஸ், உங்களுக்கு சர்க்கரை நோய் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் குழந்தைங்க, ஈவன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஃபீவர் வித் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரணும். ஸோ ஃபீவர் வித் எந்த டேஞ்சர் சைன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அருமை, சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்தாச்சு. அதோட இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்க்கை தப்பான பாதையில் போயிட்டு இருக்குன்னா அதை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, என்னோட வாழ்க்கையில நான் ஒரு நல்ல விஷயம் டெய்லி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அது எக்காரணத்தை கொண்டு நான் வந்து நிறுத்த மாட்டேன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது அந்த நல்ல பழக்கத்தை எப்பவுமே நம்ம மாத்திக்க மாட்டோம். நம்ம ஒரு என்ன சொல்றது, நிறைய குட் திங்ஸ் இருக்கலாம். அதாவது டெய்லி எழுந்த உடனே காலையில நான் ப்ரேயர் பண்றது ஒரு வழக்கமா வச்சிருக்கலாம். இல்ல நான் டெய்லி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து யாரோட முகத்துல முழிப்பேன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா வச்சிருக்கலாம். இல்ல டெய்லி எழுந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்யணுன்ற எண்ணத்தோட நம்ம எழுந்துப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். டெய்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வெளியில போவேன், என்னோட வேலையை நான் செய்வேன், நான் என்னோட வேலையை தொடங்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தமா இருக்கலாம். இந்த விஷயம்லாம் நம்ம வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து நிறுத்தவே கூடாது அப்படின்ற ஒரு பிரேக் போடும்போது நம்மளால கெட்ட விஷயத்தை நோக்கி நம்மளால போகவே முடியாது. நிச்சயமா நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை இதுதான். என்னன்னா, எல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? இல்லை எனக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடையாது. பைபிள் வாசிங்களா? பைபிள் வாசிக்க நேரம் இல்லைங்க. பூசை பண்ணீங்களா? பூசை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைங்க. எதை வந்து நம்ம வெரி ஸ்ட்ரிக்டா இது வந்து என் லைஃப்ல கண்டிப்பா இருக்கும், எந்த சொன்னாலும் இதுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏன்னா நம்முடைய தாத்தா பாட்டிகள், அப்பா அம்மாக்கள்லாம் அப்படிதான் இருந்தவங்க. அவங்களுக்கு சண்டே மாஸ் அப்படின்னா சண்டே மார்னிங் மாஸ் தான் அவங்களுக்கு
அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிட்றதோ மற்ற அதுக்கப்புறம் தான் வேலைகள் எல்லாமே செய்வதோ எல்லாமே அப்படின்னு இருக்கும். இப்பெல்லாம் அப்படிலாம் அப்படி கிடையாது. லேட்டா தூங்கி எழுந்துச்சு ஈவினிங்கா மாஸ்க் போயிடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. நிச்சயம். அப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டோம். அந்த ரிலாக்ஸேஷன்ஸை ஸ்டாப் பண்ணி வெரி ஸ்ட்ரிக்டாக இந்த நல்ல விஷயத்தை என்ன ஆனாலும் டெய்லி நான் தினம்தோறும் பின்பற்றுவேன், டெய்லி நான் ஜெபமாலை சொல்லிட்டு தான் தூங்குவேன், அது என்ன ஆனாலும் சரி, எத்தனை மணிக்கு ஆனாலும் சரி, இப்படி உறுதிப்பட நம்ம பின்பற்றுகின்ற பொழுது நம்மளால மற்ற கெட்ட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நல்ல விஷயத்துல தான் அடுத்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம இயல்பாகவே இப்படி நம்ம மாற்றிக்கொண்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த நல்ல எண்ணங்கள் மற்ற நல்ல விஷயங்களை நம்மளை நோக்கி ஈர்க்க தொடங்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியும் நாமும் தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு வருவதற்கு பயன்படுத்தலாம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 53 நாம் இருக்கிறோம். இன்று நிறைவான பகுதி, 3ஆம் பகுதியை பார்க்கின்றோம். நாம் அறிந்திருக்கின்றோம், பார்வையற்ற ஒருவருக்கு தன் அழகு மனைவியின் அழகு தெரியாது. கல்வி அறிவு இல்லாத ஒருவருக்கு கதழ்ந்துரைவதற்கு தெரியாது, அதாவது விரைந்து பேசுவதற்கு தெரியாது. அதை போன்றுதான் இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி, இசை ஞானம் இசை அறிவு இல்லாத ஒருவருக்கு யாழின் இசைத்தன்மை புரியாது. இன்று நாம் இந்த செய்விளை படிக்கிறோம். தெரியாதவை குருடன் மனையாள் அழகும் இருள் தீர் கற்றறிவு இல்லான் கதழ்ந்துரையும் பற்றிய பண்ணின் தெரியாதான் யாத் கேட்பும் இம்மூன்றும் எண்ணின் தெரியா பொருள். திரிகடுகம் 53. இன்று 3ஆம் கருத்து, அது இசையின் ஞானம் இல்லாத ஒருவருக்கு யாழின் இசை எப்படி புரியும்? அதனுடைய இனிமைத்தன்மை புரியாது. வள்ளுவர் ஒரு குறளை இவ்வாறு பதிவு செய்கிறார். மழலை சொல் அது மேன்மையானது என்பதை உணர்த்துவதற்காக, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் பிள்ளைகளுடைய மழலை சொல்லை கேட்டு அறியாதவர், கேட்டு இன்புறாதவர், அவருக்குத்தான் எது இசையாக இனிமையாக தெரியுமாம்? அந்த புல்லாங்குழல், அந்த யாழ், இவற்றினுடைய அந்த இசை அப்பா எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மழலை சொல்லை கேட்டால் அவையெல்லாம் அதன் பிறகுதான், முதல்ல மழலை சொல்லுதான் என்று அவர்கள் சொல்வார்களாம். இங்கு இந்த செய்யுள் வலியுறுத்துவது, இசை ஞானமே இல்லாதவர்கள் யாழின் இசையையோ புல்லாங்குழல் இசையையோ எப்படி அவர்கள் அறிந்து மகிழ்வார்கள்? ஒரு காலத்தில் ஒரு பாட்டு வந்துச்சுது, அது அந்த கதாநாயகர்களுக்கான முதல் படம் நினைக்கிறேன். அதில் எப்படின்னா, அந்த பாட்டின் இடையில் ஒரு வசனம் வரும், அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஹோய்யா. ஞானமா? அது நம்ம ஞானப்பிரகாசமாச்சே, டே ஞானப்பிரகாசம் உன்னை கூப்பிடுறாங்கடா வா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும், பார்த்துக்கிடுங்க. இப்படி அந்த இசை ஞானம் அது இருந்தால்தான் இங்கு அந்த இசையை சுவைப்பதற்கு கூட, சுவைத்து மகிழ்வதற்கு கூட தெரியும் என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெறுகிறது. அப்படின்றால் என்ன? இங்கு நாம் ஒவ்வொன்றிலுமே சிறிது அளவாவது அதை சுவைப்பதற்கு நாம் தகுதியற்றவர்களாக போய்விடாமல் இருப்பதற்கு அவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய தன்மை தெரியும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பாங்க, தெரியல. அதனுடைய உண்மை பொருளை நாம் ஆய்ந்து பார்க்கலாம். நாம் இங்கு புரிந்து கொள்ளாத, இசையை அறிந்து உணராத கழுதைகள் போன்று நாம் இருந்து விடக்கூடாது. நாம் மாந்தர்கள், கழுதைகளாக இருக்கட்டும், அதில் ஒன்றும் தாழ்வில்லை. ஆக இந்த வகையில் நம்முடைய அந்த இசைத்தன்மை அது உயர்ந்து நிற்க வேண்டும். அதை சுவைப்பதற்கு இங்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லப்படும், அது என்னவென்றால், ரோமை நகர் எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் நீரோ மன்னன் யாழ் வாசித்து கொண்டிருந்தானாம் என்று. அப்படின்னா பொருள் என்ன? அங்கு ரோமை நகர், தன் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த நகர், அந்த நகரிலே அங்கு பல வகையான துன்பங்கள், சிக்கல்கள், அது எரிந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கிற அந்த சூழல், அந்த நேரத்திலே அதை ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் இங்கு யாழை இசைத்து கொண்டிருக்கிறான், மீட்டி கொண்டிருக்கிறான் என்பதான அந்த செய்தி. பொருள் என்ன? அதாவது உரியவற்றை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும், உரிய நேரத்தில் தான் செய்ய வேண்டும். எதையும் எங்கேயும் எப்படியும் என்கிற அந்த தாராளமயத்தன்மையுடன் எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது.
என்கின்ற அந்த செய்தியை இங்கு நாம் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது பண். பண் பண் என்றால் என்ன? பா டன் நகரம் பண். பண் என்றால் இசை. இசை தான் பண்ணென்னாம் பாடற்கியை வென்றேல் என்று வள்ளுவர் கேட்கிறாரே. ஆக பண் என்பது இசை. இந்த இசையோடு இன்னும் 2 பொருட்கள் இருக்கின்றன. இசை என்றால் அது இசை, நாம் கேட்கின்ற சுவைக்கின்ற அந்த பண் என்றும் பொருள். அதோடு இசை என்பது இசைவு தெரிவித்தல். இசைவு, நான் இசைவு தருகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்பிசைவு தருகிறேன் என்கின்ற அந்த சொல். இன்னொன்று அது இசை, இசைவு, அதோடு இசை என்பது புகழ் என்றும் பொருள் உண்டு. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வார் வாழாதவர். ஆக புகழ் ஒளிந்து வாழக்கூடாது. ஆனால் வசை, இசைக்கு எதிரான அந்த வசை என்கின்ற அந்த செய்திகளெல்லாம் இங்கே இருக்கின்றன. இங்கே அடிப்படையான செய்தி என்ன? நாம் இங்கு பலவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும், பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆக தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரு மாந்தரின் அழகு தெரியாத பார்வையற்றவராக நாம் இருந்துவிடக்கூடாது. அதை போன்று இங்கு நாம் கல்வி அறிவு அற்றவராகவும் இங்கு நாம் இருந்துவிடக்கூடாது. எனவே நாம் இயல்பாக கதழ்ந்துரையாட வேண்டும், விரைவாக நன்றாக பேசுவதற்குரிய ஆளாக இருக்க வேண்டும். அதோடு இங்கே நாம் இசையை அறிந்தவர்களாக, அதை பாராட்டுகிறவர்களாக, சுவைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இசையோடு புகழோடு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மையே நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தகைய இந்த செய்திகளோடு நாம் கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரைகடுக்கும் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், என்னுடைய வாழ்க்கை தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, நான் அதை சரி செய்யறதுக்கு நல்ல பாதையை நோக்கி போனா என்ன வழிகள்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன வழி? அடுத்ததான் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு கூட ஒத்துழைக்க ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி நம்மளை பின்னோக்கி இழுப்பதற்கு ஒரு 4 பேர் என்ன 4 பேர் இருக்கதான் செய்வாங்க, இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 2 பேரும் யார் யாருங்கிறத நம்ம பிரித்து பார்க்க நல்லா தெரிந்திருக்க வேண்டும். அப்போ சில நேரங்கள் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்போம், இன்னிலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த ஒரு மது பழக்கத்திற்கோ இல்லை இந்த புகைப்பழக்கத்திற்கோ நான் என்ன பண்ண மாட்டேன், ஆளாக மாட்டேன், இதை நான் விட்டுலான்னு இருக்கிறேன். நம்ம நட்பு வட்டாரத்தில் சில நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஸ்டே இன்னைக்கு சாப்பிடலையா, வா சிக்கன் எடுத்து, இல்லை நான் சிக்கன் சாப்பிட்ற கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இருக்கேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒரு நாள் தானே வா வந்து சாப்பிடு, என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதை கிண்டலாக சொல்லக்கூடிய நீலாம் திங்காமல் இருப்பியாங்க, எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு நம்ம எடுத்த முடிவுகள்ல இருந்து நம்மை தளர்வடைய செய்யும் வண்ணம் பேசக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க கிட்ட யார் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவங்ககிட்ட இதை சொல்லலாம் இல்லை சொல்லக்கூடாது. இப்போ யார் யார்கிட்ட என்னென்ன பதில், எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இந்த நேரத்தில். அப்போ நான் சொன்னேன்னா எனக்கு கிண்டல் பண்ணுவான், எனக்கு கேலி செய்வான், என்னை பின்னோக்கி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சா, என்னடா வா சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை மச்சான் இப்போ தான் சாப்பிட்டேன் முடிஞ்சு போச்சு, ஒரே ஆன்சரில் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அப்போ இது போல நாம் மனிதர்களை இனம் கண்டு கையாள கற்றுக்கொள்கின்ற பொழுதும் சரியான பாதையில் போக முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். யாரோ உங்களை பின்தொடர்வதாக எண்ணுகின்றீர்களா? யாரோ உங்கள் தரவுகளை இணைமொழியாக திருடுவதாக சந்தேகிக்கின்றீர்களா? ஒரு நிழல், ஒரு மௌனம், ஒரு குழப்பம் எப்போதும் உங்கள் எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? உங்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் எங்கேயோ இருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். 2 சாமுவேல் 11. ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியில் இருந்து கண்டார். தாவீது போருக்கு செல்ல வேண்டியவர், ஆனால் செல்லவில்லை. மாறாக மறைமுகமாக உரியாவின் மனைவி பத்சேபாவை பார்க்கிறான். அவளை பற்றி விசாரிக்கிறான். தன் அதிகாரத்தினால் அவளை தன் அரண்மனைக்கு வரவழைத்து பாவத்தில் ஈடுபடுகிறான். என்றோ நடந்ததாக சொல்லப்படும் இவ்விவிலிய பகுதி இன்றைய சைபர் பின்தொடர்தலோடு, அதாவது சைபர் ஸ்டாக்கிங்கோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது பொருந்தி போவதாக தெரிகிறது. தாவீதை போல இன்று பலர் இணையம் வழியாக, மொபைல் போன் வழியாக பலரது அந்தரங்க தகவல்களை மறைமுகமாக அறிவதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். மறைமுகமாக அறிவதும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
ஒரு பெண்ணின் அல்லது ஒரு ஆணின் விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை ஒரு நபரோ அல்லது ஒரு கும்பலோ நிழல் போல பின்தொடர்வது, அவரை குற்றப்படுத்தி எதற்கேனும் கட்டாயப்படுத்துவது, மிரட்டுவது மற்றும் தொடர் தொல்லை கொடுப்பதை ஸ்டாக்கிங் என்கிறோம். இத்தகைய செயல் இணையம், சமூகம், ஊடகம் அல்லது திறன்பேசி ஸ்மார்ட் போன் வழியாக நடந்தால் அதனை சைபர் ஸ்டாக்கிங் என்கிறோம். காதல் வயப்பட்டவன், பழிவாங்கும் உணர்வு உள்ளவன், பொறாமைக்காரன், வக்கிர புத்திக்காரன், மனநோயாளன் ஆகியோர் வசதியாக சைபர் தளங்களில் தங்களை மறைத்து கொண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஏன் ஆண்களுக்குமே தொல்லைகளை துன்புறுத்துதலை ஏற்படுத்தி வருகின்றனர். தேசிய குற்றவ பதிவு பணியகத்தின் தரவுபடி இந்தியாவில் 2020 முதல் 2023 வரை 2051 சைபர் ஸ்டாக்கிங் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது ஐடி ஆக்ட் 2000 அதன் பிரிவுகள் 66E, 67 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 354D படி சைபர் ஸ்டாக்கிங் குற்றமாக கருதப்படுகிறது. உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்குகளை பிரைவேட் மோடில் வைப்பது நல்லது. உங்கள் பதிவுகளை உங்கள் நண்பர்கள் மட்டுமே பார்ப்பதை உறுதி செய்வது பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்கும். உங்கள் மொபைல் எண், வீட்டு முகவரி, வேலை செய்யும் இடம் அல்லது நீங்கள் படிக்கும் பள்ளி கல்லூரி விவரங்களை பொது வெளியில், அதாவது இணையதளங்களில் பகிராமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத இடங்களில் உங்கள் மொபைலில் லொக்கேஷன் வசதியை அணைத்து வைத்திருப்பது பயக்கும். கூகுளில் உங்கள் பெயரை தேடி பாருங்கள். உங்களை பற்றி என்னென்ன தகவல்கள் பொதுவெளியில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஏதேனும் தேவையற்ற தகவல்கள் இருந்தால் அவற்றை நீக்க முயற்சி செய்யுங்கள். 2 சாமுவேல் நூலில் தாவீதின் செயல் ஒரு தற்செயலானதாக இருக்கலாம். ஆனால் அது அங்கே நிற்கவில்லை. மிரட்டல், அடுத்தது துன்புறுத்துதல், அடுத்ததாக கொலை செய்தல் என குற்ற செயல் நீண்டு கொண்டே போனது. தாவீதின் அரண்மனை மாடி உலாவல் இன்று இணைய உலாவலாக காலத்திற்கேற்ப மாறியிருக்கிறது. விவிலியம் எச்சரிக்கும் ஆபத்தை கருத்தில் கொண்டும் நிகழ்கால சட்டம் வலியுறுத்தும் பொறுப்புணர்வோடும் ஒவ்வொருவரும் இணையத்தை பயன்படுத்த வேண்டும். யாரோ ஒருவருடைய கண்காணிப்பு, யாரோ ஒருவருடைய தொடர் துரத்தல், யாரோ ஒருவருடைய தொடர் மிரட்டல் நம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றாமல் இருக்க இன்றே விழிப்புடன் செயல்படுவோம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு, அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறான பாதையில் பயணிக்கின்ற பொழுது அதிலிருந்து சரியான பாதையை பயணிப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நல்லது விஷயங்கள் செய்யணுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்படின்னா, இன்னைக்கு நாள் முழுக்க நான் என்ன பண்ணேன், என்ன நல்லது செஞ்சேன், என்ன கெட்டது செஞ்சேன், இன்னைக்கு யாருக்கு நான் வந்து ஹர்ட் பண்ணேன், யாருக்கு துரோகம் செஞ்சேன், அப்படி நான் லிஸ்ட் போட்டு நான் பார்க்கும் பொழுது அடுத்த நாள் அதை மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றதுக்கு எனக்கு தோணாது. கண்டிப்பா, அதாவது அந்த லிஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஓகே, இன்னைக்கு வந்து நாள்ல நம்ம நல்லவனா இருந்திருக்கோமா, கெட்டவனா இருந்திருக்கோமா அப்படின்னு. அப்ப நாளைய நாள்லயாவது நான் இன்னும் நல்லவனா இருக்க நான் கண்டிப்பா முயற்சி மேற்கொள்ள வேண்டும். என்கிட்ட 10 தவறுகள் இருக்குது, 10 குற்றங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு நைட் எனக்கு தூங்குறப்ப நான் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் டே அந்த 10 என்னவா மாறி இருக்கு, 8ஆ மாறி இருக்கு, 7ஆ மாறி இருக்கு, குறைஞ்சிரும். ரொம்ப சந்தோஷம். அது 10 15ஆ மாறிச்சு அப்படின்னா தான் பெரிய பிரச்சனை. ஸோ அப்போ நாம் சரி செய்து கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தக்காளி சாகுபடியில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள். தக்காளி சாகுபடியில் நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், நிறைய தண்டு புழு வரும். தண்டு புழுங்கிறது என்னென்னா, அந்த தக்காளியோட நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியில் அந்த புழு வந்தவுடனே அந்த நுனி மட்டும் இப்படி காஞ்சு கீழே விழுந்துடும். அப்போ இதை கிள்ளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓட்டையும் உள்ள புழுவும் இருக்கும். அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த தண்டு புழுவை சரி பண்ணணும். அடுத்து காயில் ஓட்டை போட்டு, கருப்பு ஓட்டை போட்டு உள்ளே போகிற புழு, இதுவால் அந்த தக்காளி பழம் பாதிக்கப்படும்.
அப்போ இந்த ரெண்டையும் சமாளிக்கணும்னா எளிமையான முறை என்ன? வரப்புகளில் வரப்பு பயிர் போடுறது. அந்த வரப்பு பயிர்னா என்ன? இப்போ உதாரணத்துக்குங்க மக்காச்சோளம் விதை வாங்கி 1/2 அடிக்கு ஒரு மக்காச்சோளம் அப்படி அல்லது 1 அடிக்கு ஒரு மக்காச்சோளம்னு வரப்பை சுற்றி நட்டு விட்றணுங்க. அதோட உள்பகுதியில் தட்டைப்பயிர் இருக்குல்ல, அது 1/2 அடிக்கு ஒன்று அல்லது 3/4 அடிக்கு ஒன்று தட்டைப்பயிர் நட்டுரும். இது 2 மட்டும் நட்டாலே மிகப்பெரிய நன்மை இருக்குங்க. இப்போ இது என்ன செஞ்சிடுது அப்படின்னாங்க, இந்த 2 நம்ம பயிர்களை தாக்க வர்ற எந்த விதமான பூச்சியும் இந்த பொறி பயிர்களில் இங்கேயே நின்றுடுதுங்க. இந்த புழுவை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிலாம் இதை கடிச்சிட்டு இங்கேயே நின்றுடுது. தக்காளியை தொடறதில்லை. ஒன்று. தக்காளியில் நல்ல சிவப்பு நிறம் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும்? 200 லிட்டர் தண்ணியில் 10 அல்லது 15 கிலோ செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கலந்து தரையில் தண்ணியில் ஊற்றி விட்டுறணும். இது பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது 2வது. 3வது, முட்டை எலுமிச்சை கரைசல்னு இருக்குங்க. அதாவது ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு ட்ரம்மில் 20 முட்டையை வச்சுட்டு அது நிறையிற அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு ஒரு 10 அல்லது 15 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதோட சாறு அதோடு சேர்த்து அரைச்சி மேலே போட்டுடலாம். அப்படி இருக்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 நாள் 8 நாளில் அப்படியே ஒரு மாதிரி ஓடெல்லாம் அந்த அமிலத்தில் கசங்கி இதாகிடும். 7 நாள் கழித்து ஒரு குச்சி எடுத்து அந்த ஓட்டோடு அப்படியே கடையிறோம். அப்படியே அந்த பாத்திரத்திலே கடையிறோம். கடைஞ்சால் ஒரு கூழ் கிடைக்கும். அதில் ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு திருப்பி விட்டுறோம். இன்னொரு 7 நாள் 15 நாள் ஆச்சா? இப்போ வர்ற திரவத்தை 10 லிட்டருக்கு 50 மில்லி அப்படி அல்லது 25 மில்லி எடுத்து அடிக்கிறதுங்க. காய்கள்லாம் திடமாகவும் தோல் கால்சியம் சத்து கிடைக்கிறதுனால முழுமையாகவும் லைக்கோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதுக்கான நுண்தனிமம் கிடைக்கிறதுனால சிவப்பு நிறமாகும். தக்காளி சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? வரப்பு பயிர் போடணும். 2வது இந்த சுண்ணாம்பு சத்தை கொடுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியங்க. முடிந்த வரையிலும் இந்த காலத்தில் இரவு நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் அதிக தக்காளியாக மாறாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு 100 லிட்டர் தண்ணியில் பெருங்காயம் 200 கிராம், இந்த பிபிஎஃப்எம் அப்படிங்கிற திரவம் 200 மில்லி, பஞ்சகாவியா 1 லிட்டர், கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் இதை கலந்து தெளிச்சிடணுங்க. தக்காளி செடியை பொறுத்தளவில் நீங்கள் தரையில் படறதுனாலும் சரி, கயிற்றுல கட்டி ஏற்றி விட்றீங்க அப்படின்னாலும் சரி, அடியிலிருந்து வரக்கூடிய ஒரு 4 அல்லது 5 இலைகளை எடுத்துடணும். பெரிய முத்துன இலைகளை எடுத்துடணும். தெளிவாக்கிக்கணும். வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கணும். அந்த கவனம் வச்சுக்கோங்க. இந்த அமைப்பில் இப்போ நம்ம சொன்ன பொருள்களை தரைவெளியும் கொடுக்குறோம், தெளிச்சும் கொடுக்குறோம். அப்படி செய்கிறப்ப காய்கள் உருண்டு சிறப்பாக தெளிவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தக்காளி சாகுபடியில் இனி வரக்கூடிய காலத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும், அதிக விலையும் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு 200 லிட்டர் தண்ணியில் நம்ம மீனமிலமோ பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ கலந்துக்கிட்டோம்னா அவசியம் உயிர் கரைசல் கலந்துக்கணும் அல்லது சாணப்பாசி கரைசல் கலந்துக்கணும். இந்த உயிர் கரைசல் எப்படி பண்ணணும்? 15 லிட்டர் கோமியத்தோட 10 கிலோ சாணம் கலந்து அது கூட 3 முட்டையை ஓடோட கரைச்சி உள்ளே போட்டு வைக்கணுங்க. 6 நாள் தினசரி கலக்கி விடணும். 7வது நாள் அதை தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கலாம் அல்லது அதை 1 லிட்டர் எடுத்து மற்ற திரவத்தோட கலந்து தெளிக்கலாம். அதே மாதிரி தான் சாணப்பாசி கரைசலும். இப்படி செய்கிறப்ப தக்காளியில் ஒரு மிகச்சிறந்த லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயம், அதாவது குறைந்த இடத்துல 20 சென்ட்டு 30 சென்ட் அல்லது 50 சென்ட் எதில் போடுறீங்களோ அதில் முழுமையான லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், என்னுடைய வாழ்க்கை ஒரு தவறான வழியில் போகுது, அதை நான் சரி செய்து சரியான வழியில் போகிறதுக்கான செயல்கள் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன செயல் செய்து மாற்றணும்? ஸோ அடுத்ததாக என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் பிளே கிரவுண்ட். நம்ம நிறைய வாட்டி அதை சொல்லியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. எந்த ஒரு வேலையும் இல்லாமல் அவன் மனது அமைதியாக இருக்குது, இல்லை எந்த ஒரு வேலையெல்லாம் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் அழிவுக்கான செயல்கள் நிறைய மைண்டில் என்ன ஆகும்னா ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் என்ன பண்ணும், ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மளுடைய நெருக்கமான ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம், அவங்க ஃபோன் வெயிட்டிங்னு வருது, இல்லை பிஸின்னு வருது, நம்ம ஏதோ வேலையில் இருக்கிறோம், சரி அவங்க கூப்பிடுவாங்கன்னு வச்சுட்டு அடுத்த வேலை என்ன பண்ணிடுவோம், பார்க்க ஆரம்பிச்சிடும்.
ஆனால் சும்மா இருக்கிற இதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறோம், அதே வெயிட்டிங் வருது, இல்லை பிஸின்னு வருது, அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம வைக்க மாட்டோம். வச்சாலும் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் உண்மை பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் கூப்பிடவே இல்லையே நம்மளை. நம்ம மைண்ட் இயல்பாகவே என்ன பண்ணும், இதை தான் திங்க் பண்ணணும். அப்போ ஸோ எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் பிளே கிரவுண்ட். அப்போ என் மனநிலை நான் வந்து எதுவும் இல்லாத எம்டியான ஒரு மனநிலையாக நான் வைத்திருக்க கூடாது. ஏதாவது ஒரு ஆக்குப்பைடு, ஏதோ ஒரு சில வேலைகள் நான் தொடர்ந்து என்ன பண்ணணும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய மைண்டை நம்ம ஆக்குப்பைடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை பற்றி அது என்ன பண்ணாது, யோசிக்காது, சிந்திக்காது. ஸோ அதிலிருந்தும் நம்ம வெளிவர முடியும். ஓகே, கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பார்க்கலாமா? கண்டிப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்க, இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம கழுத்துக்கு முன்பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ட் ஆர்கன் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா T3 தைராக்சினும், இன்னொன்று T4, இந்த மாதிரி 2 ஹார்மோனும் செக்ரேட் பண்ணுது. இந்த 2 ஹார்மோன் தான் பாடியில் நிறைய வேலைகளை செய்யுது நம்மளோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு மாதம் மென்சஸ் வர்றதுக்கு இந்த ஹார்மோன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தைராய்டு ஹார்மோன் சரி. இது நல்ல ஸ்கின் வேணுமா, நல்ல ஹேர் வேணுமா, அதே மாதிரி நம்மளுக்கு பாடி வந்து ஓவர் ஒபீஸா இல்லாமல் இருக்கணுமா, மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் இல்லாமல் நார்மல் மெட்டபாலிசம் இருக்கணுமா, இது எல்லாத்துக்கும் தைராய்டு ஹார்மோன் மெயினுங்க. இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பு கம்மி ஆகுது அப்படின்னா இது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தைராய்டு ப்ரொஃபைல் ஒன்று பார்க்கறது மூலியமாவே, ரத்தத்தில் தைராய்டு ப்ரொஃபைல்ன்ற பரிசோதனை அது பார்க்கறது மூலியமாவே நம்மளுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கா, இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், நம்ம இருக்க வீட் ஆகிட்டே போகாமல் இருக்கும், கண்ணில் ஒரு தூக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மென்சஸ் இர்ரெகுலாரிட்டி ஸ்டார்ட் ஆகும், நெயில்ஸ் எல்லாம், நகங்கள் எல்லாம் ரொம்ப சன்னமாகும், முடி வந்து பார்த்தீங்கன்னா தலையில எந்த அளவுக்கு முடி இருக்கணுமோ அது அப்படியே கம்மியாகும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தலையில 1 லட்சம் முடி இருக்கணும், இவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேப் நிறைய இருக்கும் ஸ்கேல்ப்ல. அதே மாதிரி நெத்தி மேடு நெத்தி ஆகிட்டே போகிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும். குழந்தை பிறப்பு அப்படின்றதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். இது மேல் அண்ட் ஃபீமேலுக்கே இருக்கு தைராய்டு. குழந்தைகள்ல இருந்தே இன்னைக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி எல்லாருக்குமே, அதாவது மேலுக்கும் இருக்கு, ஃபீமேலும் இருக்கு, ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இம்பேலன்சஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. இந்த ஆயுஷ் சிஸ்டம் பிரகாரம் அதிகபட்சம் 6 to 8 months வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் சுரப்பை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் கொண்டு வர முடியும். இதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் இருக்கு, டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, வாழ்வியல் முறைகள், உடற்பயிற்சி எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தைராய்டு. இன்னொரு விஷயம், நம்ம நாட்டில் தான் தைராய்டுக்கு மெடிசன் எடுக்கிறாங்க. மேலை நாடுகள்ல தைராய்டு கண்டுபிடிச்சிட்டா பல நாடுகள்ல வந்து டயட்டு பிளஸ் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ எது இம்பார்ட்டன்ட், டயட்டும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி. அப்போ மனநிலையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும், அப்போ ஹார்மோனலி பேலன்ஸ் வராது. புரியுதுங்களா? சுரப்பிகள் தாறுமாறா சுரக்கிற வேலையே கிடையாது. புரியுதுங்களா? மனநிலை அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே நார்மலாக. அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உடற்பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். கரெக்ட், புரியுறதோ? கூட டயட் ஃபாலோ பண்ணும்போது பேசிக்கலி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, என்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் ஆகிடுது. அப்போ எந்த குறைபாடும் இல்லாமல் போகிறாங்க. செகண்டு, இந்த தைராய்டு கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம். அதே போல் ஒரு பெண் இருக்கா, அவருக்கு தைராய்டு இருக்குன்னா அவளுக்கு அப் டு டெலிவரி வரைக்கும் நம்ம தைராய்டு பார்த்துட்டே தான் இருக்கணும், மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும். கரெக்ட். கன்சீவ் ஆகிறதுக்கே தைராய்டு ஒரு தடை. ஆமாம். அப்புறம் கன்சீவ் ஆன பிறகு அது கன்சீவ் ஆகி அந்த கரு நிற்கணும், அது கலையாமல் இருக்க தைராய்டு மெயின்டைன் பண்ணணும். டெலிவரி வரைக்கும் கண்ணும் கருத்துமா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே போல் தான் ஆண்களுக்கும் வந்து உங்களுக்கு தைராய்டு அப்படின்னா உடல் பருமன், வெயிட்டு, அதனால் எல்லா சிம்டம்ஸு, தேவையற்ற இடங்களில் முடி வளர்ச்சி, ட்ரை ஸ்கின்னு, அப்புறம் நாக்கு தடித்து காணப்படுது, கண் விழிகள் பிதுங்கி காணப்படுவது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஜென்ரலாக ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த தைராய்டுனால இருக்கிறது. அது இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது.
இதை வந்து சரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லாமல் வாழும் வழிமுறைகள் இருக்குது. அதுலேயும் இந்த டீனேஜில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உடல் பருமனால. ஏன்னா இன்னைக்கு ஒபிசிட்டினால ஏகப்பட்ட பிரச்சனைகள். தைராய்டுனால ஒபிசிட்டினால இன்னைக்கு மூட்டு வலி, முதுகு வலி, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், எல்லாமே இன்ஃபெர்டிலிட்டி, எல்லாமே தைராய்டு, ஒபிசிட்டி எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்காக போகும்போது பாதிப்புகள் அதிகம். அதனால் தைராய்டாக கவலைப்படாதீங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் இருக்குது, எடுத்து கண்ட்ரோலில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமாக பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதே பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நான் தவறான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றேன், நான் சரியான பாதைக்கு வரணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய செயல்களில் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் ஒரு செயல் செய்கிறேன், நான் தவறான ஒரு செயல் செய்கிறேன், தவறான பாதையில் போகிறேன், நான் அதை திருத்தி கொள்ளணும் அப்படின்னு நான் என்னுடைய மனசில் நான் நினைக்கும் பொழுது நிச்சயமாக அடுத்தது நான் அந்த தவறான செயல் செய்யணுன்ற எண்ணம் கூட எனக்கு வராமல் போகலாம். கண்டிப்பாக. அதாவது நான் உறுதிப்பட நம்பணும். கண்டிப்பாக என்னால் இது முடியும், என்னால் இந்த தவறு செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹெல்ப் பண்ணி வந்து கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக. நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் பேதுரு, யூதாஸ் 2 பேரும் தப்பு பண்ணாங்க. பேதுரு ஓகே திருந்தி நான் இந்த தவறு செய்தாலும் மறுவாழ்வு பெறுவதற்கான வாய்ப்பு மன்னிப்பு கேட்டால் என்கிட்ட உண்டு இருக்கு, நான் நம்புறேன் அப்படிங்கிறத நம்பினாரு, மன்னிப்பு கேட்டாரு. அதற்கேற்ற ஒரு மறுவாழ்வு என்ன பண்ணார், அவர் வாழ்ந்தாரு. வாழ்ந்ததுனால இன்னைக்கு நம்ம அவர் என்ன பண்றோம், உயரத்துல நம்ம வச்சிருக்கிறோம் அவரை. யூதாஸ் அதே மாதிரி ஒரு கணம் சிந்தித்து ஓகே நான் தவறு செய்து விட்டேன், மகன் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன், பட் இதுல எனக்கு ஒரு மன்னிப்பு இருக்கு, நானும் என்னோட மறுவாழ்வு நல்ல வாழ்வு வாழ என்னால முடியும், நிச்சயமா அந்த மன்னிப்பு கிடைச்சிருக்கும் அவருக்கு. ஸோ அப்போ இங்க நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம யாரா இருக்கிறோம், நாம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு அதே கில்ட்டி கான்சியஸ்ல இருக்கிறோமா, இல்லை இந்த தவறை திருத்தி கொண்டு என்னால் சரியான பாதையில் பயணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நல்ல சிந்தனை கடவுள் நீங்கள் நம்ம கொடுத்துருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யார் யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அருண் டேனியல் இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். பெலினா மஜல் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தாத்தா, பாட்டி, ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு பிலிப்பியர் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, விழுந்தே கிடக்காமல் எழுந்து நடப்போம், புது மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட IT கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.